வர்ற 15ஆம் தேதி சிவன் ராத்திரி. சிவன் ராத்திரி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்றது தெரியுமா? சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணமான நாள் அந்த நாள் தான். அந்த இரவுல சிவன் லிங்க வடிவமா எல்லாரும் முன்னாடியும் காட்சி அளிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. ஏன் சிவன் ராத்திரி அன்னைக்கு எல்லாரும் அவங்கவுங்க குலசாமிகளை தேடி போறாங்க அப்படின்னா, குலம் சார்ந்த அனைத்து மக்களும் ஒண்ணு கூடுற இடமா அந்த காலத்துல கோவில் மட்டும்தான் இருந்தது. அதனால ஓலை பெட்டிக்குள்ள உப்பில்லாத பண்டங்களை வேக வச்சு எடுத்துட்டு போவாங்க. ஏன் உப்பில்லாத பண்டம் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா, போற வழியில விஷ பாம்புகளுக்கு நடுவுல, விஷக்கடி பூச்சிகளுக்கு நடுவுல அவங்க பயணம் பண்றதுனால உப்பிட்ட பண்டங்களை சாப்பிட்டா அந்த விஷ முறிவு எதுவும் தெரியாது அப்படின்றதுக்கான ஒரு விஷயமும் இருக்கு. அதே சமயத்துல உப்பில்லாத சாப்பாடு நம்ம சாப்பிடும்போது அடுத்தடுத்து பசி உணர்வை தூண்டாமலும் இருக்கும், தண்ணி தாகம் எடுக்காம இருக்கும். அப்படி தண்ணி தாகமும் பசி உணர்வும் இல்லாம இருந்தா அந்த ஒரு நாள் ராத்திரி முழுக்க சிவனுடைய சிவநாமம் பாடிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக உப்பில்லாத பண்டங்களை சாப்பிடுவாங்க. சரி, குலசாமி கோயிலுக்கு போக முடியல, அப்ப வீட்டுல இருந்து எப்படி அவங்க விரதத்தை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா, வீட்டிலேயே லிங்க வடிவில் களிமண்லையோ இல்ல மண்ணிலையோ லிங்கத்தை பிடிச்சி வச்சு அதுக்கு உப்பில்லாத பண்டங்களை படைச்சு இரவு முழுக்க சிவன் சார்ந்த கதைகளையும் சிவன் சார்ந்த பாடல்களையும் ஓம் நமக் சிவாய அப்படின்ற அந்த நாமத்தையும் பாடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வருஷமும் சிவன் ராத்திரி வருது. இந்த சிவன் ராத்திரியில நீங்க என்ன கேட்டாலும் தாராளமா வழங்குவேன் அப்படின்னு சொல்லுவாராம் சிவன். என்ன காரணம் அப்படின்னா, அவர் உலகத்திலேயே, அதாவது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலேயே அதிகமா ஆசைப்படுறது அவருடைய மனைவி பார்வதி தான். ரெண்டு பேரும் இணையிற சங்கமிக்கிற அந்த நாள்ல நீங்க என்ன கேட்டாலும், திருமணத்துக்கு வந்தவங்களுக்கு நம்ம காணிக்கையா கொடுக்குறோம் இல்லையா எந்த அன்பையும், அதே மாதிரி தன்னுடைய அன்பை பகிரக்கூடிய நாள் இந்த சிவன் ராத்திரியில. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டா கேளுங்க, கண்டிப்பா அந்த சிவன் கொடுப்பாரு. ஓம் நமக் சிவாய.